பூதக்கோட்டையின் மர்மம். கிராமத்தோட எல்லையில் ஒரு பழைய வீடு. அந்த வீட்டோட பேர் தான் பூதக்கோட்டை. அந்த வீட்டுக்குள்ளே பல கொலைங்க நடந்திருக்கு. இப்படி இருக்கப்ப அந்த ஊரை சேர்ந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கறக்கு ஒரு நைட் டைமில் போகிறாங்க. அதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. வீட்டுக்குள்ளே வந்ததுமே சோத்தில் பழைய ரத்தக்கரைங்க, அந்த வீட்டை சுற்றியும் அமானுஷ்யமான ஒலிகளும் கேட்டிருக்கு. அதில் அஜய்ங்கிற பையன் மட்டும் என்னடா உள்ள ஒன்றுமே இல்லைன்னு சிரிச்சிருக்கான். சரின்னு ஒவ்வொரு ரூமாக பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ரூமில் மட்டும் ஒரு பழைய கண்ணாடி இருந்தது. கண்ணாடி வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மோகன்ற பையன் தொட்டு பார்க்கும்போது கண்ணாடிக்குள்ளே இருந்து ஒரு எரிஞ்ச நிலமையிலிருந்து கை மோகனோட கையை பிடிச்சிருச்சு. மோகன் பயந்து போய் அஜயும் இன்னொரு ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுருக்கான். 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து மோகனோட கையை பிடிச்சி இழுக்கும்போது மோகனோட கை கட்டாகிடுச்சு. பயந்து போய் அங்கிருந்து கதவை நோக்கி ஓட கதவு தன்னால் சாத்தியிருக்கு. இங்கே மோகன் மயக்கம் போட அங்கிருந்த செவுத்துல எல்லாத்துலேயும் ஒரு விகாரமான கண்கள் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் அவங்க கதறல் மட்டும்தான் கேட்டுச்சு. அடுத்த நாள் காலையில் அந்த வழியாக போன ஒருத்தர் வீட்டு வாசலத்தை யதார்த்தமாக பார்க்கும்போது ஒரு கை கடந்தது மட்டும் பார்த்துருக்காங்க.